நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் கர்த்தருமாகிய மேசியா இயேசு கிறிஸ்துவுக்கே சகலமும் உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதில் நிறைய லெசன்ஸ் இருக்கும். ஆனால் நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இது ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து உங்களுக்கு புரியும்படியாக ரொம்ப ஈஸியாக நான் அந்த பிரசங்கத்தை எடுத்துருக்கிறேன். அதை தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவையானதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யோவான், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்துக்கு வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். இது யார் சொல்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். அதாவது உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நம்மை பார்த்து சொல்கிறார். எங்க சொல்கிறார்? வாசிக்கும் பொழுது, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இது யார் சொல்றார்? இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ எப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த காலத்திற்கு நம்மளை புறம்பாக்குற, ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குகிற ஒரு காலம் வரும். அப்படி என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கணும், சபைகள் உடைக்கப்படுறதை பார்க்கிறோம். ஜனங்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, சுவிசேஷம் அறிவிக்க முடியாதபடிக்கு நிறைய காரியங்களை எதிர்கொண்டு வருகிற காலம். அப்போ நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்றாரு இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை இங்க சொல்றாரு. சொல்லும் பொழுது நான் போவேன் ஆகில் அப்படின்றதுக்கு, நான் போனா தான் அவர் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளன். நல்ல கவனம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேற்றரவாளன். அப்போ அந்த தேற்றரவாளன், நான் போகிறேன், உங்களுக்கு வேற ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் அப்படின்றார். எங்க எடுத்து வாசிங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 14:16. அப்படி திருப்பினீங்கன்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவும் ஒரு தேற்றரவாளன். இப்போ நமக்கு ஒரு தேற்றரவாளன் வேணும். அப்போ இந்த இதுக்கு முன்னாடி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்பொழுது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
நான் உங்களுடனே கூட இருந்தபடினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் ஆரம்பத்துல சொல்லல, எப்ப சொல்றாரு அப்படின்னா போகும்போது சொல்றாரு. அதான் விஷயமே, போகும்போது சொல்றாரு. அப்போ நான் அந்த இடத்துல அந்த ஃபில்லப் பண்றபடியாக, தேற்றரவு பண்ணும்படியாக தேற்றரவனாக இயேசு கிறிஸ்து இருந்தாரு. இப்ப அவர் போறதுனால வேறொரு தேற்றரவாளனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ தேற்றரவாளன் என்றால் என்ன? தேற்றரவாளன் என்ற சொல்லு ஒருவருக்காக ஒருவர் நிற்கிறது. இருக்கீங்களா? ஒருவருக்காக ஒருவர் நிற்கிறது என்பதையும், அல்லது ஒருவருக்காக ஒருவர் உதவி செய்கிறது என்பதையும், அல்லது ஒருவருக்காக ஒருவர் ஆறுதல் செய்கிறது என்பதையும் குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த தேற்றரவு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள எதுக்காக வந்திருக்கிறார்? ஒரு தேற்றரவாளனாக. அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அதான் செஞ்சிருந்தாரு. நமக்கு ஒரு ஆறுதலா இருந்தாரு, நமக்கு ஒரு உதவி செய்கிறவராக இருந்தாரு, நமக்கு அவர் பாதுகாப்பா இருந்தாரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளை போதிக்கிறவராக இருந்தாரு, கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தாரு, கீழ்படுத்துகிறவராக இருந்தாரு, மன்னிக்கிறவராக இருந்தாரு. இப்ப இவர் போறதுனால இப்போ நமக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புறாரு. இந்த தேற்றரவாளன் நமக்குள்ள என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளை போதிக்கிறாரு, உதவி செய்வாரு, ஆறுதல் படுத்துவாரு. இருக்கீங்களா? ஆறுதல் படுத்துவாரு, நமக்கு இரக்கம் காட்டுவார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வேணும். அப்படிதானே? அப்ப இங்க சொல்லும் பொழுது தம்முடையவர்களை தேற்றவும், அவர்களுக்கு உதவி செய்யவும், அவர்களுக்காக மன்றாடவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு தேற்றரவாளனை நமக்காக அனுப்புகிறார். இந்த தேற்றரவாளன் என்ன பண்ணுவார் தெரியும்? நமக்காக மன்றாடுவார், உதவி செய்வார், நமக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஆதரவு செய்வார். அப்போ என்றும் தம்முடையவர்களுக்காக, தம்முடையவர்களோடு இருப்பதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணோம்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறாருன்னா காலை ஆட்டிக்கிட்டு, கையை ஆட்டிக்கிட்டு, டம்மு குதிச்சுக்கிட்டு, இது என்ன ஆகுதுன்னா எமோஷனலா, சயின்டிஃபிக்கா ஒரு காரியத்தை நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இன்னொரு ஒரு ஆவி நமக்குள்ள கிரியை செய்யற மாதிரி. இன்னைக்கு ஜனங்கள் என்ன ஆயிராங்க கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னைக்கு விசுவாசிகள் என்ன மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு ஆற்றல், இது ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சுக்கிட்டு குதிக்கிறது, ஆடுறது, தன் உடைகள் அலங்கூலமாகிறது கூட தெரியாமல், யாரை போட்டு மிதிக்கிறோம், யார் மேல இடிக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாம, பக்கத்துல யாரை இடிக்கிறோம் கூட தெரியாதபடிக்கு இருக்கிறாங்க. இதையும் சில போதகர்கள் இதுவும் தப்பான ஒரு ஆற்றலாக, தப்பான ஆற்றல் சொல்லி, தப்பான வல்லமைன்னு சொல்லி அவங்களும் அதுக்கு என்ன பண்றாங்க, என்கரேஜ் பண்ணி அப்படிதான் நினைவு போச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது, அது ஒரு தவறான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் என்பது என்ன அப்படின்னா, ஒரு தேவன். வேதம் சொல்லி இருப்பாங்க, எடுத்து வாசிங்க. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனம் எடுத்து வாசிங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்தமுமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் திரித்துவத்தின் மூன்றாவது ஒரு நபர். அவர் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கர்த்தருக்கும் இணையானவர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல்
கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும்போது. அப்போ பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆற்றல் கிடையாது, ஒரு வல்லமை கிடையாது. அவர்களும் தேவனுக்கு சமமான, இயேசு கிறிஸ்துவுக்கு சமமான, அவரும் ஒரு தேவன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஃபீமேல் கிடையாது, மேன். அதனாலதான் நம்ம பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறது. சொல்ல புரியுதா? இப்போ பிலிப்பியர் 1:2 வாசிக்கும் போது, முதல் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் சொல்லும்போது டக்கு டக்குன்னு அது வாசிங்க. நம்ம குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள உங்களை முடிச்சுனாலும் இந்த நாட்களை நிறைவு செய்யும். பிலிப்பியர் புஸ்தகம் முதல் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவை தேவன் அப்படின்னு. தீத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம், 2:13. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. முதல்ல பார்க்கும்போது இயேசுவை தேவன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக பிதாவை தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவரையும் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன் முன்னுடையதாக இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பு அது கிரியா உன் வசனத்திற்கு இல்லவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்த, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். முதல்ல பிலிப்பியர் புத்தகத்துல இயேசுவை தேவன் என்று பார்க்கிறோம். தீத்து புத்தகத்துல பிதாவை தேவன் என்று பார்க்கிறோம். இங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த 3 வசனங்கள்ல குறிப்பிடுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது ஒரு ஆற்றல் கிடையாது, இது ஒரு சக்தி, ஒரு வல்லமை கிடையாது, இது ஒரு தேவன். பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு தேவன். இருக்கீங்களா? இவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறவன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்றார். அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 16-14 வாசிக்கும் பொழுது வாசிங்க. 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோவான் எடுத்துக்கோங்க. அவர் என்னிடத்தில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் யாருக்கிட்ட இருந்து எடுத்து நமக்கு அறிவிக்க போறார், சொல்ல போகிறார் சொன்னா, பிதாவிடத்துல இருந்தும் இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்தும் நமக்கு. அப்ப பிதாவானவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி நடத்தி வச்சிருக்கிறாரோ அதை நமக்கு போதிக்கும். அப்போ ஆவியானவர் நமக்கு எதுக்கு வர்றார் அப்படின்னா, நம்மளை போதித்து நம்மளை நடத்தக்கூடியவராக. அப்போ இது ஒரு ஆற்றல். நம்ம குதிக்கிறது இல்லை, ஆடுறது இல்லை. இது என்ன செய்யுது அப்படின்னா, நம்மளை இந்த உலகத்துல பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், நம்முடைய தவறை குறித்தும்
நம்மளை உணரும்படியாக உணர வைக்கிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது, சில பேர் ஜெபம் பண்ணும்போது, பரிசுத்த ஆவியானவரே நீ எனக்காக போய் யுத்தம் பண்ணணும், நீ எனக்காக போய் அவங்களை அடியும், நீ எனக்காக போய் சண்டை போடும், நீ எனக்காக அந்த குடும்பியை பிடிச்சி ஆட்டும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப சிரிப்பு வரும். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். யுத்தம் செய்கிறவர் வேற, நமக்காக பரிந்து பேசுகிறவரும், நம்முடைய பரிகாரியும், நமக்காக ஜீவன் தந்தவரும், நம்மை நடத்துகிறவரும், நம்மளை வழி நடத்துகிறவரும் வேற. அதுதான் 3 விதமாக பிரித்து வைக்கப்படும். 3 விதமான தேவத்துவத்தின் திரியேகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிதாவுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடிக்கு அடி, உதைக்கு உதை. சபைக்கு வரல அப்படின்னு தேவாலயத்துக்கு வராதவன் கொல்லப்பட வேண்டும், தாய் தகப்பனை கண்ணம் பண்ணாதவன் கொல்லப்பட வேண்டும். இப்படி இருந்தத இப்ப இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு ஆறுதலாக, தேர்தலாக, உதவியாக இருந்த உடனே, பரிகாரியாக நமக்கு இருந்த உடனே மன்னிக்கிற ஒரு தன்மை வந்துச்சு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்காக மன்றாடுகிறவராக மாறிட்டாரு. இருக்கீங்களா? இப்போ உங்களுக்காக மன்றாடுகிற, ஜெபம் பண்ணுகிற, விண்ணப்பம் செய்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனாலதான் நாம பாவத்துல சாகாதபடிக்கு, பாவம் நம்மை கொள்ளாதபடிக்கு, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் வாசிக்கும் போது, பாவியையே ஆண்டவர் சாக விட மாட்டார், பாவம் செய்கிறவனே உயிரை போட மாட்டாங்கன்னு நம்ம மறுபடி பிழைக்க வைக்கிறவராக. நாம இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, நமக்கு மன்றாடுகிற ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கு பஞ்சு பேசுகிறவர்கள் நம்ம தேற்றும்படியாக நம்ம கூட இருக்கிற இதை உணராதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம மாம்சிகமாக இருக்கக்கூடிய ஆற்றலையும் மாம்சிகமாக இருக்கக்கூடிய வல்லமையும் குறித்து நாம பெருமைப்பட்டுக்கிட்டு, நான் வந்து ஒரு பாடி பில்டர், ஒரு ஸ்டீல் பாடி, என்னை ஒரு நோய் அணுகாது, அவங்களுக்கு தான் ஏன் ஹார்ட் அட்டாக் வரும், அவங்களுக்கு தான் ஏன் ஹார்ட்டில் ஓட்டம் வரும், அவங்களுக்கு தாங்க பிபி வரும், சுகர் வரும், நான் எவ்வளவு தண்ணி அடித்தாலும் ஸ்ட்ராங்காக நிற்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் பேசிட்டு அலைவாங்க. பார்த்துருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ வேதம் சொல்லுது சத்திய ஆவியானவர் என்ன, இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றவர் என்னன்னா, நம்ம கூட ஜனங்கள் கூட இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம உதவி செய்யறதுக்கும், ஆதரவு செய்யறதுக்கும், நமக்கு மன்றாடுறதுக்கு மாத்திரமல்ல, நம்மோடு டிராவல் பண்ணும்படியாக. நீங்க நடந்தா அவர் நடப்பாரு, நீங்க படுத்தா அவர் படுத்து உங்க கூட இருப்பாரு, நீங்க பேசுற உங்க கூட பேசுவாரு, நீங்க யார்கிட்டயா பேசுனீங்கன்னா இப்படி பேசணும்னு சொல்லி உங்களுடைய ஆவிக்குள்ள வந்து எப்படி பேசணும், வாயில வார்த்தையா இருந்து பேசுவாரு, இப்படி எல்லாம் இருப்பாரு, உங்க கூட இருக்கணும்னு சொல்லி. அதனாலதான் உபவாசம் போடுங்க அப்படின்னு. உபவாசம் என்ன அப்படின்னா, உபனா 2, வாசம்னா இணைந்து. அப்ப உபவாசம் என்பது நீங்க நிறைய சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடாம இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் முடிச்சேன், ஜெபம் பண்ணி முடிச்சேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்னியா தான் வந்து முடிச்சிருப்பாங்க உடைய உபவாசத்தை. உபவாசம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உபவாசம் முடிச்ச உடனே, அப்பா எனக்கு வயிறு குழி வலிக்குது, அல்சர் வந்துருச்சு, வயிறு பிணைஞ்சு வலிக்குது, இதுக்கு தான் நான் ஃபாஸ்டிங்கே போடுறது, ஆண்டோட மன்னிப்பு கேட்டு ஃபாஸ்டிங். இந்த உபவாசம் போகிற அன்னைக்கு தான் என் வீட்டில் சண்டை வருது, எனக்கு அப்போ தான் என் வாயில் கெட்ட வார்த்தைகள் வருது, அன்னைக்கு தான் சாபமான வார்த்தைகள், அன்னைக்கு தான் என் புருஷனையும் பிள்ளைகளையும் என் மனைவியையும் நான் சபிக்கிறேன், அன்னைக்கு தான் வேலையை கூட நான் சபிக்கிறேன், அன்னைக்கு தான் எனக்குள்ள பெரிய போராட்டமே வருது அப்படின்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தனியாக இருந்து பட்டினியாக இருக்கிறதுனால அவங்களால ஜெயிக்க முடியல, வெல்ல முடியல. உபனா 2, வாசம்னா இணைந்து. நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் உபவாசம் நாளைக்கு போடுறீங்கன்னா இன்னைக்கே நீங்க என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறதை நான் உணர்கிறேன், நீங்களும் நானும் ஒன்றா இணைந்து என்ன பண்ண போறோம், சாப்பிடாம இருந்து பட்னியா இருந்து உங்க கூட உட்காந்து நான் ஜெபிக்க போறேன், எனக்கு எப்படி ஜெபிக்கணும் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க எனக்காக பிதாவுக்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, விண்ணப்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதல் நாளே நீங்க ஆயத்தமாகணும்.
அடுத்த வாரம் நீங்க உபவாசம் போட போறீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க ஆயத்தமாகணும். நீங்க ஆவியானவர் கூட இருக்கிறதை பிராக்டிஸ் பண்ணணும். ஆவியானவர் உங்க கூட இருக்கிறதை நீங்க உணரணும். ஆவியானவர் உங்க கூட நடத்துறதை அந்த ஒழுக்கத்துக்குள்ள வரணும். அன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உபவாசம் போது மட்டும் சிகரெட்டு தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு பயங்கரமா எல்லாமே வர ஆரம்பிச்சோம். டபுள் ஆயிரும். சொல்லுவாங்க காலையில இருந்து அப்பா தண்ணி அடிக்கவே சிகரெட் குடிக்கவே உபவாசம் எப்படா முடிப்பேன்னு முடிச்ச உடனே அப்பா ஒரு கட்டிடுவேன் பாரு. ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் கொடுத்து ஆன்லைன் ஆர்டர் கொடுத்து அப்பா கட்டினாத்தாயா. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அவங்க உபவாசம் இருப்பாங்க, சாப்பிடாம கூட இருப்பாங்க. உபவாசம் முடிக்கையில் பார்த்தீங்கன்னா என்ன பலகாரம், கறி, மீன், சமோசாலாம் போட்டு சாப்பிட்டு, பேரிச்சம்பழம்லாம் சாப்பிட்டு, பெரிய பெரிய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு, ட்ரை நட்ஸ்லாம் சாப்பிட்டு, அந்த இதை அங்கே என்ன பண்ணிடுவாங்க, உபவாசம் இருந்த டயத்துக்கு டபுளாக இவங்க என்ன பண்ணுவாங்க, பலப்படுத்திக்கிறாங்க. அது கிடையாது, அது பட்டினி. உபவாசம் என்பது பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஜெப சிந்தனையோடு, மன்னிக்கிற சிந்தனையோடு, ஆறுதல் செய்கிற சிந்தனையோடு, உதவி செய்கிற சிந்தனையோடு நாம் இருக்கணும். எப்பொழுதும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுக்காகத்தான் இன்னொரு தேற்றரவாளன் என்ற நான் தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்து அவரோட தேற்றரவாளன். இயேசு கிறிஸ்துவன் நான் உனக்காக தேற்றி, அதாவது உங்களுக்கு ஆறுதல் செய்து உதவி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் போகிறேன். நான் போறதுனால இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புறேன். எடுத்து வாசிங்க. எங்க வாசம் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி, எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. நல்லா கவனம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஜெபம் பண்ணும், நீங்க ஆராதனை சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் கூட இருப்பாரு, ஆராதனை பண்ணும்போது மட்டும் கூட இருப்பாரு, டம்மு டம்முன்னு குதிப்பாரு, ஆட்டுவாரு, ஆட வைப்பாரு, நீங்களும் ஆடுவீங்க, கைகளை உதைப்பீங்க. இந்த ஆராதனை முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்டெப்ல நீங்க தூங்கிடுவீங்க. காதுல வார்த்தை ஏறாது, பிரசங்கம் ஏறாது. இருக்கீங்களா? நீங்க நினைப்பீங்க எனக்கு அந்நிய பாசம் வந்துச்சு, ஆவியானவர் வந்தாரு, அப்படியே நான் இருக்கிற இடம் தெரியாம மிதந்து போயிட்டேன் அப்படின்னு. அப்புறம் எப்படி தூக்கம் வந்துச்சு? அப்புறம் எப்படி பிரசங்கம் உள்ள போகல, காதுக்குள்ள போகல? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கணும். வேதம் சொல்லு. ஆமோஸ் 3:3 ஆமோஸ் 3:3 நான் தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறேன், ஈஸியா படிக்கலாம். ஆமோஸ் 3:3 இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்போ அங்க வாசிக்கும் போது யோவான் 14:16 வாசிக்கும் போது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவனை அவர் உங்களுக்கு தரும். எப்பொழுதும் உங்களுடைய கூட இருக்கும்படி. அப்ப இங்க வாசிக்கும் போது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால், அப்போ நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் உங்க கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக, நீங்களும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து செயல்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஏசப்பா விரும்புகிறார். நீங்க எங்க போனாலும் அவர் உங்க கூட இருப்பார். இருக்கீங்களா? எப்பவுமே இருப்பார். அதனாலதான் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க? மத்தேயு 28:19 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்து நமக்கு ஊழியக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதனாலதான் பிதா குமார் பரிசுத்த ஆவி. அதையும் பிரிச்சுட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கியார்கள் வெறும் ஆவியினுடைய ஞானஸ்தானம், வெறும் அக்கனியினுடைய ஞானஸ்தானம், தண்ணீர்னால ஞானஸ்தானம் சொல்லி ஞானஸ்தானத்தை பிரிச்சுட்டாங்க. ஆனா பைபிள் சொல்றபடி எப்படி என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லப்பட்டது. இருக்கீங்களா? அப்போ 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஆசீர்வதிக்கிறார் ஜனங்களை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக அப்படின்னு சொல்லிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அப்போ
இந்த ஆசீர்வாதம் அப்ப இந்த பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே ஆவியானவரோட ஆவியானவரோடு டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. நாமும் அவரோடு இருக்கணும், அது உணர்ந்து செயல்படணும். அதனாலதான் ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நம்ம தவறான இடங்களுக்கு போகக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, தவறான விஷயங்களை செய்யக்கூடாது, தவறான கடவுள்களை பொய்யான கடவுள்களை வணங்கக்கூடாது, கற்பனையா எதையுமே செய்யக்கூடாது, மாம்சத்துல எதுவுமே யோசிக்கக்கூடாது, மாம்சத்துல வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ்களை புறம்பே தள்ளணும். அடுத்து பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். எல்லாம் கவனம் பார்த்துக்கோங்க. தனியா இருப்பதிலும் 2 பேர் கூடியிருப்பது நல்லது. யாரு? நீங்க தனியா இருப்பது நல்லது கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இவர்கள் தனியா இருப்பது நல்லதில்லை, இவங்க ஏற்ற துணையை ஏற்படுத்துன்னு சொல்லி ஆதாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எப்பயுமே 2 பேர் ஒருமனப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இருக்கீங்களா? அப்ப ஒண்டியா இருப்பதிலும் 2 பேர் கூடியிருப்பது நலம். அடுத்து பார்க்கிறோம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன். நீங்களும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தீங்கன்னா நல்ல பலன் உண்டாகும். நீங்க நிறைய பேர் சொல்றீங்களே, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது, ஏன் என்னுடைய ஆராதனை கேட்கப்பட மாட்டேங்குது, ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, என் வேலை ஏன் இப்படி இருக்கு, இந்த பிரயாசங்கள் எல்லாமே, நான் பிரயாசப்பட்டது எல்லாமே வீணா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. புலம்பி அழுது நிறைய ஆண்டவரை திட்டுக்கிட்டு இருப்பீங்க, சபையை திட்டிட்டு இருப்பீங்க, ஊழியக்காரரை திட்டிட்டு இருப்பீங்க. ஆவியானவர் இல்லாதபடினாலே அந்த பலன் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்காதபடிக்கு நீங்களே உங்க எண்ணங்கள் பாருங்களேன், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய யோசனை, ஒரு நேரம் கோபம், ஒரு நேரம் எரிச்சல், ஒரு நேரம் மூஞ்சி வச்சுட்டு அப்படி மாம்சத்திலே இருக்கீங்க. எப்பயாவது ஒரு நாள் உங்களுக்குள்ள நீங்க ஒரு தவறாக வார்த்தை பேசுறீங்க, ஒரு கோவப்பட்டீங்கன்னா ஆவியார் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா உடனே உணர்த்துவார், டேய் நீ கோவப்பட்டுட்டடா, மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு, உணர்த்துவார். சில பேர் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, உணே இருப்பாங்க, பல நாட்கள் இருப்பாங்க, அவங்க இவங்கிட்ட பேசட்டும், அவங்க மாம்சமா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, அதனால அதுக்குரிய பலன் அவங்களுக்கு கிடைக்காது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது எப்படி உணர்னா உடனே போய் அவங்க தப்பா இப்ப எனக்கு சொல்லுவாங்க, என்னங்க அவங்க அப்படி பேசுனாங்க, அப்படி திட்டாங்க, வழியில போய் அவங்கள பேசுறீங்க, அவங்க பாவி, அவங்க தவறானவங்க, அவங்க குற்றவாளிய, அவங்கள போய் வழிய பேசுறீங்க, உங்களுக்கு எல்லைய வயசு உள்ளவங்கள போய் பேசுறீங்க அப்படின்வாங்க. காரணம் ஆவியானவர். அவங்க தவறா என்னை பேசினாலும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனாலே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் மன்னிக்கவும் எனக்கு என்ன பண்றாரு, உண்டாக்குற, திரும்ப அவங்கள்ட்ட போய் பேசி சமாதானப்படுத்துகிறதுக்கு கிரியை செய்யறாரு. இதுதான் ஆவியானவர். நீங்க பேசாம உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு சண்டை அவங்க என்கிட்ட பேசுறீங்கன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம், நீங்க மாம்சீகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால உங்களை எதையுமே விட்டு கொடுக்க முடியாதபடிக்கு, ஒத்து போக முடியாதபடிக்கு, மன்னிச்சு போக விடாதபடிக்கு, ஆறுதல் செய்ய விடாதபடிக்கு, உதவி செய்ய விடாதபடிக்கு, நீங்க செய்றீங்க ஆறுதல் உதவிலாம் பண்ணி அது மாம்சீகமா தான் இருக்கும். அது ஒரு பெருமைக்காக, நான் கொடுத்தேன்ன, அன்னைக்கு கூட செஞ்சேன்ன, அன்னைக்கு கூட போனேன், ஒரு பெருமையாகத்தான், ஒரு புகழாத்தான் இருக்குமே ஒழிய அது ஆவியானவர் தேவன் மகிமைக்கு என்று செய்ய முடியாது. வாசிப்போம் யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். சத்திய ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடக்க சகல அவர் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அப்போ உங்களுக்குள்ள எனக்கு அது பலவீனம் பெருசா தெரியாது, சோர்வு பெருசா தெரியாது, அசதி பெருசா தெரியாது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லாதனால மூஞ்சி உருன்னு இருண்ட முகமா, கரண்ட முகமா, சுருண்ட முகமா, தூங்கு மூஞ்சி முகமா நீங்க சபையில் உட்காருங்களுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் உங்களை நடத்தி இருந்தாரா, உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட், அந்த ஹோலி ஸ்பிரிட், அந்த ஹோலி ஹோஸ்ட் அவங்களுக்குள்ள அப்படி வந்துச்சுன்னா அப்படியே எப்படி இருக்கும், அப்பா
ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பியூட்டி இருக்கும். அதனால நீங்க மாம்சமா தனியா இருக்கனால தான் அங்க ஒருத்திய பார்த்து குறை, இங்க ஒருத்தனை பார்த்து குறை, அங்க ஒருத்தனை பார்த்து, இங்க ஒருத்தனை பார்த்து, ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரைய பார்த்து, விசுவாசியை பார்த்து, சின்ன பிள்ளைய பார்த்து அப்படியே புலம்பிட்டு உள்ள போற கரைஞ்சிக்கிட்டு இருக்குது, புலம்பிக்கிட்டு இருக்குது, திட்டிக்கிட்டு இவங்களை பாருங்க இப்படி பண்றாங்க பாருங்க. நான் நிறைய பேர் சொன்னேன், ஆவியில இருந்தீங்கன்னா, ஆண்டவர் பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, ஆவியானவர் நடத்தல இருந்தீங்கன்னா இந்த புலம்பல் உங்களுக்குள்ள வராது அப்படின்னு நீங்க திட்ட மாட்டீங்க. உங்க அம்மா உங்களுக்கு சோத்துல உப்பு போட்டா உங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எங்க அம்மா எங்களுக்கு சோத்துல உப்பு போட்டாங்களோ இல்லையோ ஆவியானவரை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என் அண்ணனுக்கு தம்பிக்கு அக்கா தங்கச்சி சொல்லிக் கொடுத்தாங்களோ இல்லையோ எனக்கு மடியில போட்டு காலில் போட்டு கதையா பைபிளை பற்றி சொல்லி என்னை வளர்த்துருக்காங்க எங்க அம்மா. எங்க அப்பாவும் பரிசுத்தாவியினுடைய நடத்துதலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கும் அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் சொல்ல முடியும். என் குடும்பத்தில் நான் இத்தனை பிள்ளைகளோட நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அத்தனை பேருக்கு எங்க அப்பாவுடைய அம்மாவுடைய அரவணைப்பு போதிப்பு டைரக்டா கிடைக்கல, எனக்கு கிடைச்சிச்சு. அவங்க மறிக்கும் வரைக்கும், என் தாயார் மறிக்கும் வரைக்கும் அவங்க கூட. என் தகப்பனார் ஊருக்கு போகிற அந்த 10 நாளைக்கு முன்னாடி பிப்ரவரி 22 வரைக்கும் என் கூட இருந்திருக்கிறார். அந்த 22 1ஆம் தேதி வரைக்கும் தான் என் கூட இல்லை. என் கூட பேச்சுவார்த்தையில் அவர் பேச முடியாது. நான் ஃபோன் பண்ணும்போது அவர் ஒரு இடத்துல இருப்பார், ஃபோன் பண்ண முடியாது. அவர் கொடைக்கானலில் இருந்தார், நான் பெங்களூரில் இருந்தேன். அவர் ஃபோன் பண்ணும்போது நான் ஒரு இடத்துக்கு போயிடுவேன். அப்போ என்கிட்ட சரியான ஃபோன் வசதிகள் கிடையாது, அதனால பேச முடியாமல் இருந்துச்சு. அவர்கிட்டையும் ஃபோன் வசதி கிடையாது. அவங்க ஒரு லேண்ட்லைன் தான். அதை நான் பேசுவோம். அப்போ சொன்னார், அவர் கொடைக்கானல் ரொம்ப தூரம் போயிட்டாரு, தாண்டிப்படி போயிட்டாங்க அப்படின்னாங்க, பூப்பாறை போயிட்டாங்க. வந்தா சொல்லுங்க. அவங்க பேசும்போது நான் இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிருக்கேன். ஆனால் தகப்பனும் தாயோடு இணைந்திருந்தேன். அவங்க சொல்லிக் கொடுத்தது ஆவியானவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பிதாவை. இது சொன்னதுனாலதான் நான் கத்துக்கிட்டேன். என்னுடைய உடன்பிறப்புகள்கிட்ட நிறைய பேர் அதை சொல்லாமல் இருக்கிறதுனால தான் அவங்க தவறி போறதுக்கு நிறைய வாய்ப்பாகி போச்சு. இப்ப புரியுது அவங்களுக்கு? அப்போ இங்க வாசிக்கிறோம், ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதினாலும் அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன். அப்ப நல்ல பலன் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்ப 16-13 வாசிக்கும் பொழுது சத்திய ஆவியாக வரும்போது உங்கள் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், நல்ல பலன். ஆவியானவர் சுயமாய் தனக்குள்ளந்து பேச மாட்டாரு. எங்கிருந்து பேசுவார் அப்படின்னா வாசிங்க. கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி பாருங்க. கேள்விப்பட்ட யாரு கேள்விப்பட்டாரு? பிதாவாகிய தேவனிடத்துல கத்துக்கொண்டு வந்த கேள்விப்பட்ட, இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்விப்பட்ட கத்துக்கிட்ட இதை சொல்லுவாரு. இப்ப சொல்லுவோம் எப்படி சொல்லுவாருன்னா வரப்போகிறதை சொல்லுவார். வரப்போகிறது சொல்லுவாருன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பிலிவர்ஸ், இப்ப இருக்கக்கூடிய விசுவாசிகள் பாத்தீங்கன்னா உடனே தரிசனம் பார்க்கிறவங்க. 2 நாளைக்கு முன்பதாக கூட ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் ஒரு தரிசனம் ஜெபிக்கும் பொழுது தரிசனம் பார்த்தேன் அப்படின்னா. இந்த தரிசனம் என்பது இருக்குங்க, தரிசனம் இல்லைன்றல, தீர்க்க தரிசனம் இருக்கு, தரிசனம் இருக்கு, தரிசனம் எல்லாமே இருக்கு. ஆனால் தரிசனம் என்பது எப்படின்னு முதல் நிறைய பேர் தெரியல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுனா எனக்கு வெளிச்சம் வரும், கண்ணை மூட கை வரணும், கால் வரணும், அது வரணும், இது வரணும் நினைக்கிறாங்க. அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் நினைக்கிறாங்க. அப்போ உங்களை சத்தியத்தை பற்றி ஏன் சொல்லி கொடுக்கல ஆண்டவரே? ஏன் தரிசனம் வர மாட்டேங்குது? யாராவது எனக்கு என் குறைகளை சொல்லி காமிச்சு ஒரு சத்திய ஆவியானவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, இப்படி நடந்துட்டு இப்படி போன்னு சொன்னாரு, அப்படி யாருன்னு சொன்னாங்களா? தரிசனம் பார்க்கவங்களாம் பாருங்க. ஒரு பெண்ணை பார்த்தேன், ஒரு ஆணை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்க பார்த்தேன், தாத்தாவை பார்த்தேன், பாட்டியை பார்த்தேன், கொம்பு வச்சு வெளிச்சம் வச்சு தான் சொல்லுவாங்க. அதுக்கு சில டிவியில ஊழியம் செய்யற நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பாரு பாரு கண்ண மூடி பாரு 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 வெளிச்சம் தெரியுதா, அங்க ஆள் நிக்குதா, சீடி கையில வச்சுக்கா, ஐயா பாரு பாரு, அவன் பாரு, ஐயோ பயந்து ஆமாயா இருக்கியா. வீட்டுல போய் கண்ணை மூடி தூங்கினானா அவன் பாத்தீங்கன்னா ஒரே கண்ணை பூரா அதான் வரும், தட்டாப்படே இருந்துச்சு. உடனே பார்ப்பான், உடனே அவங்க பெற்றோர்கள் தரிசனம் பாட்டாயா என் பிள்ளை. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் தரிசனம் பார்க்குறேன். தரிசனத்தை விடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். எதை கற்றுக் கொடுப்போம்? வரப்போகிற காரியங்களை சொல்லி. வரப்போகிற காரியங்கள்லாம் அப்படி வரப்போகுது இப்படி வரப்போகுது இல்லை,
வர்ற காலங்கள் இப்படிப்பட்ட காலம், மோசமான காலம். இந்த காலத்துல நீங்க இப்படி நட, இப்படி ஒரு பெண்ணாரு, இப்படி ஒரு ஆணாரு, இப்படி ஒரு விசுவாசியாரு, இப்படி ஒரு ஜெபகரனாரு, இப்படி ஒரு ஆணவனாரு, இப்படி உண்மையானாரு, இப்படி இரு அப்படின்னு சொல்லி கொடுத்து, இப்படி இரு, ஒரு நல்ல புருஷனா, நல்ல மனைவியா, நல்ல பிள்ளையா, நல்ல ஊழியக்காரனா, நல்ல ஊழியக்காரியா, நல்ல ஜெபகரனா, நல்ல இப்படி இரு அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்கும் போது, அதை கத்துக் கொடுக்கும் போது அதில் நீங்க செயல்பட்டால் நீங்க வரப்போகிற காரியங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இதான் ஆவியானவருடைய வேலை. இதை விட்டுப்பட்டு டம்முன்னு குதிக்கிறது, குதிச்சு முடிச்சாலும் சர்ச்சை முடிஞ்சாலும் அப்பா நிறுத்தி ஓடி சுருட்டிக்கிட்டு வெளியே போய்கிட்டு கெட்ட வார்த்தை, மறுபடி கெட்ட வார்த்தை, மறுபடி தவறு, மறுபடி பாவம், மறுபடி அது, மறுபடி இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இது பரிசுத்தாவி. பரிசுத்தாவிலிருந்து சகலம் நடத்துகிறது. நீ எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், எப்படி பார்க்கணும், எல்லாவற்றிலும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். வேதம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறபடினாலே இயேசு கிறிஸ்து மகிமைப்படும்படியாக அவரும் மகிமைப்படுத்துவார். நீங்களும் இயேசு கிறிஸ்துக்கு மகிமையா இருப்பீங்க. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய ரத்தத்தில் கழுவப்பட்டவன், ஏசப்பாவுடைய வார்த்தைக்குள்ள சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஏசப்பாவை மகிமைப்படுத்த முடியும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அசைவும் அவரை மகிமைப்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு அது இல்லாதனால தான் உங்க மூஞ்செல்லாம் இருண்டு போய், கரண்டு போய், வட்டக்கண் விழுந்து, கருவளையம் விழுந்து, தூங்கு மூஞ்சியா, பலவீனமா, கூட்டத்தில் உட்காரும் போது, ஆராதனை சபையில் உட்காரும் போது தூங்கி விழுந்துக்கிட்டு, கண்ணு செருகிட்டு, அங்க பார்த்துக்கிட்டு இங்க பார்த்துக்கிட்டு ஓன உட்காந்துருக்கிறேன் இருக்கீங்களா? இதான் ஆவியான. இப்போ ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 14-17. யோவான் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜான் காஸ்பல். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகம் அந்த சத்திய, இந்த சத்திய ஆவியானவர். இந்த சத்திய ஆவியானவர் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் ஆக்கும் சத்திய ஆவியானவர், பரிசுத்தமாக்கக்கூடிய சத்திய ஆவியானவர். இந்த சத்திய ஆவியானவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுடனே இருப்பதால் நீங்களை அவரை அறிவீர்கள். இதுதான் பரிசுத்தம். இன்னைக்கு உலகத்தார்கள் சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறது போல இன்னைக்கு விசுவாசிகளும் இன்னைக்கு இருக்கீங்க. பரிசுத்தாவியானவர் காணாமல் இருக்கீங்க, அறியாமல் இருக்கீங்க. அதனாலதான் உங்களால ஒரு தவறுகள் வந்து வெளியே வர முடியல, ஒரு பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, ஒரு குற்றத்திலிருந்து வெளியே வர முடியல, உணர மாட்டேங்கிறீங்க. சத்திய ஆவியானவரை நீங்க அறியும் பொழுது, சத்திய ஆவியானவரை நீங்க தெரிந்து கொள்ளும் போது, சத்திய ஆவியானவரை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க பரிசுத்தமாவீங்க. இந்த சத்திய ஆவியானவர் பரிசுத்தமாக்கக்கூடிய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது நான் பரிசுத்தமாகுவேன். பரிசுத்தமாக இருக்கும் பொழுது எனக்குள்ள கிட்ட எந்த அசுத்தமும் அண்டாது. நான் அசுத்தமான காரியங்களை, அசுத்தமான ஜனங்களை போய் நின்று அப்படின்னா அங்கேயும் பரிசுத்தம் உண்டாகும். நான் பெற்ற பிள்ளை, நான் கட்டிய கணவன், நான் கட்டிய மனைவி, என்னை பெற்ற தாய் தகப்பன், என்னோடு உடன் பிறந்தவர்கள், நான் போகிற வேலைக்கு போகிறோம், வியாபாரத்துக்கு போகிறோம், நான் சந்திக்கிற ஆட்கள், இங்க எல்லாமே பரிசுத்தம் ஸ்ப்ரெட் ஆகணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோலினஸ், அந்த பரிசுத்தம் அங்கே என்ன ஆகணும், பரவணும். அதான் சத்தியாவியம். நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, விசுவாசிகளுக்குள்ள பரிசுத்தம் பரவுதா? வேலை செய்யற இடத்துல பரிசுத்தம் பரவுதா? யோசிங்க. உங்க குடும்பங்களுக்குள்ள பரிசுத்தம் பரவுதா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க போகும்பொழுது உங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து அவங்க பண்ற அட்டூழியத்துக்கும்
கெட்டதுக்கும் துணை போய் நீங்களும் அசுத்தமான ஜனங்களோட நீங்களும் அசுத்தமாயிடுறீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் அதே போல, வியாபாரம் செய்கிற இடத்துல அதே போல, எங்கேயாவது நான் இப்படிதான் இருப்பேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் கிறிஸ்தவன் இந்த மாதிரி செய்யணும் அப்படி இருக்கீங்கன்னா கேட்டா என்ன சொல்லுவீங்க? எங்க பாஸ்டர் சொல்லிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மேல சாக்க சொல்லுவீங்க. அவங்க ஏதாவது சாப்பிட கொடுக்குறாங்கன்னா எங்க பாஸ்டர் சொல்லிக்கிறாருங்க, இதை சாப்பிடக்கூடாது, எங்க மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? குற்றப்படுத்தி, கோளாறுப்படுத்தி, குறை சொல்லி பாஸ்டர் கவுன்சில் நீங்க ஒதுங்கி வரீங்க. இப்போ அவங்களுக்கு நேரடியாக போங்க, இது பாஸ்டர் மேல எங்க மேல கோவம் வந்துடுது. பாஸ்டர் சொல்லிட்டாரா, என்ன பாஸ்டர் இப்படி சொல்லி ஒரு அன்புப்படி சமாதானத்தைப்படி சொல்லி கொடுக்குறான். அவன் வேற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் பரிசுத்த ஆவியானவரை அறியாமலும் பரிசுத்த ஆவியானவர் காணாமல் இருக்கிற அப்படின்னாலே, அவன் அசுத்தமா இருக்கிற அப்படின்னாலே அந்த அசுத்தம் உனக்குள்ள பரவி இருக்கு. நீ அதை பரிசுத்த ஆவியானவர் பார்த்துருந்தேன்னா, பழகிருந்தேன்னா, அறிஞ்சிருந்தேன்னா, நீ பரிசுத்தமா இருந்தேன்னா அங்க போய் உன்னுடைய நடத்தையில பரிசுத்தத்தை காட்டியிருப்ப, அந்த பரிசுத்தத்தில் அங்கேயும் பரிசுத்தமா இருக்கும். அதான் நீ பரிசுத்தமே. இந்த பரிசுத்தம் இல்லாதனால தான் உங்களால உங்க சரீரத்தையே நீங்க என்ன பண்ண முடியல. நீங்க சொன்னீங்கன்னா என்னால சாப்பிடாம இருக்க முடியும், என்னால தூங்காம இருக்க முடியும், என்ன தண்ணி அடிக்காம இருக்க முடியும், சிகரெட் குடிக்க சொல்லுவாங்க, சிகரெட் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சிகரெட் குடிக்கணும்னா மூளை வேலையே செய்யணும், தண்ணி அடிக்கலாம், கை காலெல்லாம் உதறுது, வாயெல்லாம் குழந்தை வேண்டாம். அப்ப என்னன்னா அதுக்கு அடிமை ஆயிட்டான், பாவத்துக்கு அவன் அடிமை ஆயிட்டான். சினிமா பார்க்காம இருக்க முடியல, அவன் சினிமாவுக்கு பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான். பொய் சொல்லாம இருக்க முடியல, பொய் சொல்லாம இருக்கிறதுனால தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு பொய்யாவது நான் சொல்லணும். அவன் பாவத்துக்கு அடிமை ஆயிட்டான், கோபத்துக்கு அடிமை ஆயிட்டான். கோபப்பட்டே அவன் இன்னைக்கு ஏதாவது பேசி, ஒரு கோபத்துல பேசி, ஒரு திட்டி ஏதாவது உடைச்சி தன்னை பெரியவனாக்கி காட்டணும். அங்கே அவன் கோபம் என்ற பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான், சாபம் என்ற பிசாசுக்கு அடிமை ஆயிட்டான். அதனால சாபம் அவன் வாயிலிருந்து வருகிறது, கெட்ட வார்த்தை அவன் வாயிலிருந்து வருகிறது. சரீர இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், கண்ணின் இச்சைகள் அவனுக்குள்ள வருது, அந்த பெருமை வருது, அவன் அடிமை ஆயிட்டான். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னு நீங்க பரிசுத்தமா இருப்பீங்க, நீங்க அடிமையாக மாட்டீங்க. அதான் பவுல் சொல்றார், வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும், பட்னியா இருக்கவும் சாப்பிடவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் இதெல்லாம் இருக்க மாட்டேன், இது சாப்பிடாம இருக்க மாட்டேன், இது சாப்பிட்டா நான் மைண்ட்ல ஏற்றிட்டேன், நான் இது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கணும், ஏதாவது போட்டு நம்ம அன்னைக்கு வயிற்றுக்கு கல்வி போயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். ஏதாவது இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் இந்த மாதிரி தான் அப்படின்னு ஒரு ஆசைகளை வளர்த்து ஆசைகளுக்கு அடிமையாகும். சில பேர் பாருங்க, இப்படிதான் வாங்கணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அடம் பிடிக்கிறது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா, அதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுவார். உங்களை பரிசுத்தம், பேச்சில பரிசுத்தம் இருக்கும், நடத்தையில பரிசுத்தம் இருக்கும், உங்க ஆவியாத்ம சித்த பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் உங்களை அழகுபடுத்தி காட்டும், சுறுசுறுப்பு படுத்தி காட்டும், மன்னிப்பு ஆறுதல் கொடுத்து காட்டும். எனக்கு என்ன அப்படியே உங்களெல்லாம் கண்ணை மூடி உட்கார வச்சுக்க. நீங்க என்ன தனிமையா இருக்க, பரிசுத்தத்தை பார்க்காம இருக்கிறதுனால நீங்க அப்படி இருக்கீங்க. ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் மற்றும் 8 வசனம். முதல் 6ஆம் வசனம் வாசிங்க, 2வது 8ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க, 8ஆம் வசனம். இந்த யோசனை 6ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. இந்த யோசனை சபை எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கோனரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தான ஆகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு, இப்ப 8 வசனம். தோவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்போ அலங்கரிக்கும் கிருபையின் ஆவியானவர். ஆமென். முதல் பரிசுத்தமாக்கும் சத்தியத்தின் ஆவியானவர் பார்த்தோம், முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் நிறைந்தவர். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினாலும் கிருபையினாலும் நாம் நிறையப்படும் பொழுது நம்ம அலங்கரிக்கும் கிருபையின் ஆவியானவர். இந்த கிருபை என்பது என்னன்னா, நம்மளை அலங்கரிக்கும். நீங்க நகநட்டு போட்டு, கிரீம் போட்டு, பல கலர்களை
தலையில பூசி விலை உயர்ந்த துணி வஸ்திரங்களை போட்டு தான் நீங்க அலங்கரிக்கணும்னு தேவையில்லை. சிம்பிளா நீங்க வந்தாலும் உங்களை அலங்கரிக்கக்கூடிய எதுனா கிருபை. இங்க வாசிக்கும் பொழுது இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான் பிலிப்பு பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தின் மைந்தனான அந்தியோகியா பட்டணத்தினாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வான். கிருபை. இந்த ஆவியானவருக்கு பேர் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை. இது வரும்போது அலங்காரம். இந்த அற்புதம் அடையாளம் அப்படின்றது வந்து அலங்காரத்தை குறிக்குது. நீங்க அற்புதம் அடையாளம்னா ஒரு காரியத்தை செய்யறது தான், நடக்கிறது தான் நீங்க அற்புதம் நினைக்கிறீங்க. இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது, அந்த கிருபை உங்களுக்குள்ள வரும்போது, கிருபையின் அலங்காரம் உங்களுக்குள்ள வரும்போது இதே ஒரு அற்புதம் தான். அப்போ நீங்க பாவம் செய்து தண்டனை தீர்ப்புக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. உங்களை அந்த தண்டனை தீர்ப்புலேருந்து உங்களை வழி திருப்பி உங்களை பரலோகத்தின் வாசலுக்கு நேராக திருப்பி கொண்டு போறது அந்த கிருபையினுடைய அலங்காரம், அந்த கிருபையினுடைய அற்புதம், அந்த கிருபையினுடைய அதிசயம். அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா உங்களை அலங்காரம் பண்ணுது. எப்படி அலங்காரம் பண்ணுது அப்படின்னு சொன்னா வாசிப்போம் அந்த வசனத்தை தொடர்ந்து 6 வசனம். அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்தினாலும். இந்த அழகு, இந்த அலங்காரம் எங்க வருது பாருங்க. கிருபை உள்ள வந்த உடனே இப்ப என்ன பண்ணும்? கிருபை உள்ள வந்த உடனே அலங்காரம் எப்படி அலங்காரம்? கீழ்ப்படிந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அதுக்கடுத்து வாசிக்கும் பொழுது விசுவாசத்துக்கு கீழ்ப்படித்தார்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது அலங்காரம் செய்கிற. எந்த அலங்காரம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல், விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல். விசுவாசிக்கிறது கிடையாது, விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது, விசுவாசிக்கிறது கிடையாது, விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன? இதுதான் விசுவாசம் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு நீங்க மாறி போகிறது தான் கீழ்ப்படுகிறது. அதான் அலங்காரம். அதான் இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த அலங்காரத்தை கற்றுக் கொடுக்கிறார். கீழ்ப்படி வைக்கிறார். நம்ம இன்னைக்கு யாருக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை, யாருக்குமே அசப்ட் பண்ணுகிறது இல்லை. விசுவாசமா அது கிடக்கு, விசுவாசத்தை தூக்கி குப்பையில போடும் அப்படின்னு. அதனாலதான் நீங்க இருந்த நிலைமையிலிருந்து பின்வாங்கி போறீங்க. ரட்சிப்பு கூட கொண்டு வந்து பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களுக்கு போதித்து பிரசங்கித்து எல்லாம் பண்ணி உங்க சாட்சியா கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் பழைய படிக்கு நீங்க பின்வாங்கி எங்க தொடங்குனீங்களோ அந்த தொடக்கங்களுக்கும் இன்னும் அதிகமா முன்னாடி போயிட்டீங்க. அந்த ஞானஸ்நானம் எடுத்ததுக்கான சாட்சி கிடையாது, சபைக்கு வர்றதுக்கான சாட்சி கிடையாது, ஜெபிக்கிறதுக்கான சாட்சி கிடையாது, உபவாசிக்கிற சாட்சி கிடையாது, எதுக்குமே சாட்சி கிடையாது. இப்போ பாருங்க, போன வாரமும் இதைத்தான் சொன்னேன். சில பெண்கள் தூங்குறதை குறித்து சொன்னேன். இந்த நாட்களையும் அதைத்தான் சொல்றேன். அப்போ இது என்ன ஆகுது என்ன கேட்டீங்கன்னா, அந்த தூங்கு மூச்சு ஆவி என்பது என்னன்னா அது ஒரு விக்கிரக ஆவி. இப்போ தூங்க வைக்கிறது சொல்றாங்க. ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருதுங்க, பைபிள் படிக்கும் போது தூக்கம் வருதுங்க, பைபிள் படிக்கணும்னால தூக்கம் வந்தது, ஜெபம் பண்ணாலும் தூக்கம் வந்தது, குடும்ப ஜெபம், தனி ஜெபம், சபைக்கு வந்து தூக்கம் அப்படியே அழுத்துது அப்படின்னா அது என்ன? விக்கிரகத்தின் ஆவி. விக்கிரகத்தின் ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள் கிரியை செய்கிறபடினால்தான் உங்களை தூங்க வைக்கிறது. ஆண்டவர் கேட்கிறேன், பரிசுத்தாவி உங்களுக்கு வேணும். பரிசுத்தாவியை குறித்து 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பாயிண்டா பார்ப்போம். அதே நேரம் கெட்ட ஆவிகள் உங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லியும் சில காரியங்களை கடைசியாக பார்ப்போம் இந்த மெசேஜில்.
தலைப்பு முடிவுல அதை குறித்து பார்க்கலாம். ஜெபிப்போம். அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்புல தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு பேசின வார்த்தைகளை கேட்ட சபையில இன்னைக்கு ஆராதனை பங்கெடுத்து கேட்ட சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், ஊழியர்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், ஊழியக்காரருடைய குடும்பம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக, சேனல் மூலமாக கேட்கிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை சொந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களை அவர்கள் மூலமாய் பிதாக்குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இயேசுவையும் பிதாவையும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொந்த பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதம். God bless you.